கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இரண்டு காரியங்களை குறித்து நாம் திட்டமாக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று மாம்சத்துக்குரியது, இன்னொன்று ஆவிக்குரியது. இந்த இரண்டு வாழ்க்கை குறித்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொண்டால் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமான, நீதியான, உண்மையான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். பல கிறிஸ்தவர்களுக்கு, பல மக்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பமே மாம்சத்துக்கேற்றபடி வாழ்வதா, ஆவிக்கேற்றபடி வாழ்வதா என்பதுதான். மாம்சத்துக்குரியவர்களாய் வாழ்வதா அல்லது ஆவிக்குரியவர்களாய் வாழ்வதா என்பதில் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அவ்வப்பொழுது இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்குமான வேறுபாடு, பிரச்சனைகள், அந்த யோசனை ஒவ்வொருவரும் அதில் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த ரெண்டு காரியம், அதாவது ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், அதாவது ஆவிக்குரிய காரியம், மாம்சத்துக்குரிய காரியம், இந்த இரண்டுக்குமான போராட்டம் என்பது, இதில் கடைசியாக எது ஜெயிக்கிறது என்பது தான் நாம் எப்படிப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறோம் என்று அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியதான நாம் மாம்சத்திற்குரியவர்களாய் வாழ்கிறோமா, ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அந்த பாடத்தை புரிந்து கொள்ளும்படியாக இந்த அருமையான வேளையில் நாம் கடந்து செல்வோம். பொதுவாகவே ஒவ்வொரு மக்களும் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும். ஆவிக்குரியது அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல பிரசங்க நம்ம கேட்டிருப்போம். ஆவிக்குரியவர்கள் அப்படின்ற வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆவிக்குரிய அப்படின்னாலே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை கண்ணால் பார்க்க முடியாது. ரெண்டாவது, அதனால் மாம்ச பிரகாரமான லாபம் இருக்காது. அடுத்தது, இந்த ஆவிக்குரியது என்பது பரலோகத்தை சார்ந்தது, நித்தியத்தை சார்ந்தது, அழியாமையை சார்ந்தது. இதெல்லாம் சேர்த்து சுருக்கமாக பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதுனா ஆவிக்குரியது அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். பல நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், வேதத்தில் படிக்கிறோம். அப்போது நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு உட்பட புதிதாக சத்தியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த கேள்வி வருது, பிரதர் ஆவிக்குரியது அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய காரியம்னா என்ன, ஆவிக்குரியவர்கள்னா என்ன அப்படின்னு தெரியாமையே இருக்கிறாங்க. அப்போ நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், கண்ணால் பார்க்காத ஒரு விஷயம், தேவனுக்குரிய ஒரு விஷயம், பரலோகத்துக்குரிய ஒரு விஷயம், அழியாத ஒரு விஷயம். அப்போது ஒரு பரிசுத்தமாக அந்த நல்ல எண்ணத்தோடு வேதத்தின் சிந்தையோடு ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை நாம் என்ன வாழ்க்கைன்னு சொல்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்கிறோம். சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமாம், அப்படி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால தான் ஆவிக்குரிய சத்தியத்தை தேவன்
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவரின் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் படிக்கிற வசனம் என்பது எப்படிப்பட்டது? இது ஆவிக்குரியது. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63 நாம் இந்த வசனத்தை இப்படியாக வாசிக்கிறோம் பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்கக்கூடிய வசனங்கள் எப்படிப்பட்டது? ஆவிக்குரியது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஆவிக்குரியது. ஏன்னா பெரும்பாலான மக்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள் மாம்ச லாபத்துக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். எனக்கு கடன் போயிடும், அல்லது ஒரு வியாதி போயிடும், இல்லை அல்லது இந்த பிரச்சனைகள் போயிடும். பொதுவாக பல வசனம் நாம் படிக்கிறோம். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது சரீர பிரகாரமான நன்மைகள் தேவனுக்கு சித்தமானால் அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி அங்கே நிறுத்த முடியாது. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவானவர் போதித்த சத்தியம் என்பது எப்படிப்பட்டது? ஆவிக்குரியது. அவர் ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசினார், ஆவிக்குரிய சத்தியத்தை அவர் போதித்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இயேசு கிறிஸ்துவானவர் போதித்த அந்த சட்டம், இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சட்டத்துக்கு பேர் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அந்த பேர் சரிங்களா? இந்த பிரமாணம் என்ன செஞ்சது? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. சரி, 3வது வசனம் பாருங்க. அது எப்படி எனில், அப்போ மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த சட்டம் எது? நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணம் என்பது அது ஒரு மாம்சத்திற்குரிய சட்டமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தனைகள், ஆவிக்குரிய வாக்குதத்தங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால தான் கலாத்தியரில் சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன செய்கிறோன்னா நம்ம படிக்கிறோம். சரி, அப்போ இந்த புதிய உடன்படிக்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சரி, பாருங்க, அந்த உடன்படிக்கை, அதாவது புதிய உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல், இப்போ நியாயப்பிரமாணம் கற்பலகையில் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த நியாயப்பிரமாணமானது அங்கே இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியதாக இருந்தது, அது எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்போ புது உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவிக்குரியது. அப்போ பாருங்கள், 3 வசனங்கள் நாம் படித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாக இருக்கிறது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். புதிய உடன்படிக்கை என்பது ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரியது என்பது எதை சார்ந்து வரணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் இன்றைக்கு சபையாக வாழும் பொழுது அல்லது கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது, நான் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், நான் கை கொள்ளக்கூடிய சத்தியம், நான் பின்பற்றக்கூடிய சத்தியம்,
அது ஒரு பாரம்பரிய சத்தியமாக இருக்குமானா அது ஆவிக்குரியதாக இருக்குமா? மனித உபதேசத்துக்குரிய சட்டமாக இருக்குமானா அது ஆவிக்குரியதாக இருக்குமா? நியாய பிரமாணத்துக்குரிய ஒரு சட்டமாக இருக்குமானா அது ஆவிக்குரியதாக இருக்குமா? முதல் அடிப்படையே இதுதான். யாராவது ஒருத்தர் நான் நியாயப்பிரமாண சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லை. இல்லை எனக்கு இந்த மனுஷன் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு, அந்த மிஷினரி இந்த சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அது பைபிளில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாரம்பரியமாக நாங்கள் 3 தலைமுறையாக இதை நாங்கள் கை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அவர் கை கொண்டாலும் அது ஆவிக்குரிய சட்டம் இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய சட்டம் என்பது அது இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவன் கொடுத்த ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை தேவன் கிறிஸ்துவின் மூலம் கொடுத்துட்டாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஆவிக்குரிய சத்தியத்தை தான் நமக்கு என்ன பண்ணார்? போதித்து புது உடன்படிக்கையாக அவர் நமக்கு கொடுத்துட்டார். இப்போது இந்த ஆவிக்குரியவராக ஒரு மனுஷன் மாறுவதற்கு என்ன செய்யணும்? இப்போ ஒருத்தர் மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இப்போவும் நாம் எதில் தான் இருக்கிறோம்? மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரியவராய் நாம் மாறுகிறோம். ஒரு கட்டத்தில் மாம்சத்தில் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக நாம் மாறுகிறோம், ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். எப்போ மாறுறோம்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். யோவான் 3:5 அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எப்படி பிறக்கணும்னு சொல்கிறார்? ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஏற்கனவே நாம் படித்தோம், ஆவினா வசனம், ஜலம்னா ஞானஸ்நானம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் பொழுது அவன் எதற்குள் போகிறான்? யாராய் மாறுகிறான்னா ஒரு ஆவிக்குரியவனாய் மாறுகிறான். இங்கே அடுத்த வசனத்திலே பாருங்கள், 6வது வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். இது என்ன பிறப்பு? இப்போ பூமிக்குரிய வகையில் பர்த்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, நாம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பிறப்பு? அது மாம்சத்தினால் பிறப்பது. சரிங்களா? எல்லாருக்கும் நமக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியும், சர்டிஃபிகேட் நாம் வச்சுருப்போம். அரசாங்கத்தில் இப்போ பதிவு செஞ்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா, சென்னை கார்ப்பரேஷனில் போனீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாம்ச பிறப்பு, ரைட்டுங்களா? அடுத்த வார்த்தையில் சொல்கிறார் பாருங்கள், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்போ எப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரியவராய் மாறுகிறார்? எப்போ அவர் கிறிஸ்துவுக்குள் வருகிறாரோ, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறுகிறாரோ, அப்போ அவர் எந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போது கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் நல்லா நாம் புரிஞ்சுக்கணும், நாம் மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா இல்லையா? கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் இறந்து போயிட்டேன், என் மாம்ச சிந்தனை செத்து போய்விட்டது. பாருங்கள், மாம்ச சிந்தனைனா நம்ம படிக்கிறோம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்போ இதெல்லாம் என்ன ஆயிடணும்? செத்து போயிடும். அந்த சிந்தனை அற்று போயிடும். அதுதான் அந்த வார்த்தை, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சரி, தொடர்ந்து வாசி. ஆனால் இப்போ நான் உயிரோடு தான் இருக்கிறேன். இது நம்ம எல்லாரும் இப்போ உயிரோடு தான் இருக்கோம். ஒரு சிலர் இந்த ஆவிக்குரியவர்கள் அப்படின்ற பாடம் வரும்போது கேட்பாங்க, நம்ம எல்லாம் மாம்சத்தில் தானே பிரதர் சாப்பிட்றோம், மாம்சத்தில் தானே வண்டியில் போகிறோம் வரோம், நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறீங்களே? ஆவிக்குரியவர்கள்னால் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்ச சிந்தனை என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ளே வரக்கூடாது. மாம்ச சிந்தனை நான் சொல்கிறது பாவம், அக்கிரமம், போட்டி, பொறாமை,
பகை, விரோதங்கள், இச்சைகள், பாரம்பரியங்கள், இது எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடாது. இது எல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருக்குமானா அவர் இன்னும் மாம்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் வாழலை. அதனால தான் அங்கே சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி வாசிங்க? நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த விசுவாச வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து எனக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் என்ற மாம்ச மனுஷன் இறந்து போயிட்டா, இப்போ இயேசு கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறார்? புரியுதுங்களா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன், இன்னும் சொல்ல போனால் எப்போ ஒருத்தர் ஆவிக்குரிய மனுஷனாய் முழுவதும் மாறுகிறார். நான் சொன்ன ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிறார், மாறுகிறார். ஆனால் அவர் தொடர்ந்து ஆவிக்குரிய மனுஷனாக அவர் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை யாருக்குள்ளே இருக்கணும்? அவருக்குள்ளே இருக்கணும். இதான் உண்மை, அவருக்குள் இருக்கணும். கிறிஸ்து அவருக்குள் வளர வேண்டும். கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 19வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் என்ன செய்யணுமா? உருவாக வேண்டும். அவருடைய சிந்தனை உருவாக வேண்டும். அவருடைய யோசனைகள், அவருடைய வாழ்க்கை நமக்குள் உருவாக வேண்டும். சொல்லப்போனால் நாம் ஆவிக்குரியவர்களாய் என்ன செய்யணுன்றாங்க? மாற வேண்டும். அப்போ தான் ஒருத்தர் ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இதே கலாத்தியர் நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், இப்போ நமக்கு சொல்லப்படுகிற பெயர் என்ன? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். பாருங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அப்போ ஆவிக்குரியவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ ஆவிக்குரியவர்களாய் அழைக்கப்படுகிற நாம நம்முடைய சிந்தையில், நம்முடைய வாழ்க்கையில் அப்போ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு விளக்கம் சொன்னேன். ஆவிக்குரியவர்கள்னால் என்ன? மேலானவைகளை குறித்து யோசிக்கிறவர்கள், பரலோகத்தை குறித்து யோசிக்கிறவர்கள், அழியாமையை குறித்து யோசிக்கிறவர்கள், ரைட்டுங்களா? நித்திய ஜீவனுக்குரியவைகளை யோசிக்கிறவர்கள். யோசிச்சு பாருங்க, பூமிக்குரிய சிந்தனைகளை அதிகமாக யோசிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஆவிக்குரியவராய் மாறிய உடனேயே அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை தேவன் கிறிஸ்துவுக்குள் கொடுக்குறாரு? எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம், நீங்கள் பக்கம் திருப்ப வேணாம், அதே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள், யாருக்குள் பாருங்க? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கூட நீங்கள் பாருங்க. அப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அழிக்க முடியுமா? அழிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னென்ன ஆசீர்வாதம் கீழே சொல்கிறார். நாம் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டோம், புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டோம், பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதங்கள்! இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள்லாம் என்ன? மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவானவர்
ஒரு 5000 புருஷர்களுக்கு என்ன பண்ணுறாருனா அப்பமும் மீனும் கொடுக்குறார். ஒரு சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து அதிகமான மக்கள் அங்கே இருந்தாங்க. இப்போ இவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே சாப்பாடு கொடுத்துட்டு இவர் ஊழியத்துக்காக வேறு இடத்துக்கு போயிடுறார். இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவரை ராஜாவாக பிடித்து கொள்ளும்படி முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது இவர் என்ன வாய்க்கணும், ராஜா வாய்க்கணும். அவரை தேடிக்கிட்டே வராங்க. இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா தேடிக்கொண்டே வந்து கடைசியாக ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே உங்களை நாங்கள் எவ்வளோ நேரம் தான் தேடுறது, இப்படி நீங்கள் வந்துட்டீங்களே. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் என்ன பண்ணலை, தேடலை. நீங்கள் வாசித்து பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் என்னை தேடி வரத்துக்கு காரணம் இவ்வளவு பேருக்கு 5 அப்பம் 2 மீனை வச்சு இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, எப்படி இவரால் செய்ய முடிஞ்சது பாருங்க. ஆவிக்குரிய சிந்தனை, எப்படி இவரால் செய்ய முடிஞ்சது? அப்போ கண்டிப்பாக இவர் தேவனுடைய குமாரன், வருகிறவராகிய மேசியா இவர்தான். இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்தவர், இவரை தான் நாம் விசுவாசிக்கணும். அப்படி இவங்க நம்பலை, அப்படி இவங்க தேடலை. ஆவிக்குரிய பிரகாரமான சிந்தனைகள் இவங்களுக்கு இல்லை. அப்போ அவரே சொல்கிறாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். இவர் பின்னாடி போடா வேலைக்கு ரொட்டியோ மீனோ என்ன பண்ணிடுவார், இவர் கொடுத்துருவார். என்ன சிந்தனை இது? மாம்ச சிந்தனை. இன்றைக்கும் பலர் சபை, கிறிஸ்துவானவர், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், புதிய உடன்படிக்கை, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நமக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, நித்திய ஜீவன் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆவிக்குரிய சிந்தனைகளோடு அல்ல. வேலை கிடைக்குமா, அல்லது சில இடத்துல உணவு கிடைக்குமா, சில இடத்துல இந்த பூமிக்குரிய நன்மை கிடைக்குமா, இந்த சிந்தனைகள். இன்றைக்கி எத்தனை பேர் உண்மையான சத்தியத்தில் இருந்துட்டு சில பூமிக்குரிய வேலை வாய்ப்புகளுக்காகவோ சில பூமிக்குரிய படிப்புகளுக்காகவோ மாம்ச பிரகாரமான யோசனைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுதலித்து மாம்ச பிரகாரமான வாழ்க்கை இன்னும் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேருடைய எண்ணத்தில் மாம்ச ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. என்ன லாபம் கிடைக்கும், என்ன மாதிரியான ஒரு நமக்கு ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த சிந்தனை தான் இருக்குது இந்த மக்களை போல. அப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் அழைக்கப்படுகிற விதம் பாருங்கள், ஆவிக்குரியவர்கள். நமக்கு கிடைக்க ஆசீர்வாதங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும், நாம் எப்பொழுதுமே ஆவிக்குரியவர்களாக மட்டுமே என்ன செய்யணும், நாம் வாழ வேண்டும். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களோ எப்பவுமே அந்த சிந்தனை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் அழிந்து போவதை தேடுகிறவர்களாய் அல்ல, அழியாதவைகளை தேட வேண்டும். இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் ஆவிக்குரியவரா மாம்சத்துக்குரியவரா? நாம் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்படுறோம், அது அழிஞ்சு போகிறதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க, அது மாம்ச யோசனை. ஆவிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படுங்க. அது நமக்கே தெரிஞ்சிட வித்தியாசம். நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கோபப்படுறேன், ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கவலைப்படுறேன், ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நான் அதை குறித்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறேன். அது எது? அழிஞ்சு போகிறதா அழியாதது? அவ்வளோதான், சிம்பிள். அந்த விஷயம் அழிந்து போகிற காரியமா அழியாத காரியமா? அழிந்து போகிற காரியமாக இருந்தால் அது கவலைப்படாதீங்க, அது கவலைப்படாதீங்க. ஏன்னா அது ஆவிக்குரியது அல்ல. ஆவிக்குரியவர்களாகிய நாம் மேலான அழியாத காரியத்துக்காக தான் கவலைப்படும். ஐயோ, நான் இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி சேரணும், இன்னும் நான் சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் ஆவிக்குரியவர்களுக்குன்னு சில பொறுப்புகள் உண்டு.
வெறும் ஆவிக்குரியவர்கள்னு பேரில் மட்டும் நாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆவிக்குரியவர்களுக்குன்னு பொறுப்புகள் உண்டு, வாழ்க்கை உண்டு. உதாரணமாக நீங்கள் கவனித்து பாருங்களேன். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியுமாக உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் 6வது வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம். அப்போ ஆவிக்குரியவர்களுடைய இருதயத்தில் எந்த சிந்தனை இருக்கணும்? எப்பவுமே எந்த சிந்தனை? மாம்ச சிந்தனை இருக்கணுமா, ஆவிக்குரிய சிந்தனை இருக்கணுமா? ஆவிக்குரிய சிந்தனை மாத்திரமே அவர்களுக்குள் என்ன செய்யணும்னா இருக்கணும். 5வது வசனம் வாசிங்க, அதிலே பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப கவலைப்படுறேன், ரொம்ப துக்கமாக இருக்கிறேன், ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப அதை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அது எதுவாக இருக்குது? மாம்சத்துக்குரியவைகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களோ, இப்போ நமக்கு எந்த சிந்தனை இருக்கணும்? ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறோம். அப்போ ஆவிக்குரியவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. எப்போவுமே நாம் ஆவிக்குரியவைகளை மாத்திரம் என்ன பண்ணணுமா? சிந்திக்க வேண்டும். அதே போல் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு நல்ல குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆமாம், நீங்கள் வாசிப்பாருங்களேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா இந்த மக்கள் பிரிவினை உள்ளவர்களாக இருந்தார்கள், பேதகம் உள்ளவர்களாக இருந்தார்கள், நானா நீயா போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்க? அதுபோல் மாம்ச யோசனையோடு பிரிவினை யோசனையோடு என்ன செய்ய மாட்டாங்களா? அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாக தான் இருப்பாங்க. சில நேரத்தில் சில மக்களை கூப்பிட்டு சத்தியத்தை நம்ம சொல்லுவோம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு கூட ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும். நீங்கள் இதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. சில பேர் இருக்கிறாங்க ஜென்ம சுபாவமான மனுஷன், அதாவது மாம்ச எண்ணத்தோடு ஒட்டி அதில் ஊறி போனவர். இவர் பேர் தான் என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஜென்ம சுபாவமான மனுஷன். இவருக்கு வசனம் புரியவே புரியாது. இப்போது சில பேருக்கு நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? பாவங்களை மன்னிக்க வந்தார். என்ன கேள்வி கேட்குறாங்க? அவர் சிலுவையில் மரித்ததினால் நம்ம பாவம் எப்படி போகும்? இப்போ இவருக்கு உண்மையாகவே வசனம் என்ன செய்யலை, புரியல. இன்னும் சொல்லப்போனால் இவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறாரு? ஜென்ம சுபாவமான மனுஷன். பாருங்கள் வசனத்தை நீங்கள் பாருங்களேன். ஜென்ம சுபாவமான மனுஷனும் யாருக்கு புரியாது? இந்த மாம்ச பிரகாரமான மனிதர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியம் புரியாது. ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார். இந்த ஆவிக்குரிய டாக்டரின் சத்தியம்னாலே அவருக்கு எப்படி தோணுமா? அது ஒன்றும் புரியாது. இந்த ஆவிக்குரியதுனா என்னாலும் புரியாது, மாம்சத்துக்குரியதுனா என்னென்ன புரியாது, பைத்தியமாக தோன்றும். பாருங்க, இந்த சத்தியத்தெல்லாம் நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அந்த பொறுமை அவருக்கு இருக்காது. இதை பொறுமையாக நிதானமாக இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொறுமையும் இருக்காது. ஆனால் 15வது வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. ஆவிக்குரியவன் இந்த குவாலிட்டி, இது யார் ஆவிக்குரியவன் நம்ம அடையாளம் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக இருந்தால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். நம்ம சுற்றி என்ன நடக்குது, நான் என்ன பண்ணுறேன், என்ன பேசுகிறேன், என்ன யோசிக்கிறேன், என்ன செய்கிறேன்,
என்னுடைய சிந்தனைகள் மாம்சத்துக்குரியதாக மாறுதா, ஆவிக்குரியதாக இருக்குதா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். பேசும் சத்தியத்திலிருந்து எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலோ அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நீங்கள் அவருடைய ஆவிக்குரிய சிந்தனையை புரிஞ்சிக்க முடியாது. சத்தியத்தின்படி வாழறதுனால நிறைய ஆவிக்குரியவர்களுக்கு மாம்ச பிரகாரமான சோதனைகள் வரும். ஏன்? ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் யோசிக்கிறதுனால மாம்ச பிரகாரமாய் வாழ்கிறவர்கள் என்ன கொடுப்பாங்க அவருக்கு? இப்போ ஒரு திருமணம் வருது, இல்லை ஒரு இறந்து போன நிகழ்ச்சி வருது, மக்கள் என்ன சொல்லுவாங்க? பாரம்பரியமான சில காரியங்களை செய்ய சொல்லுவாங்க. இப்போ ஆவிக்குரியவர் அதை செய்வாரா? ஆவிக்குரிய சத்தியத்தின்படி வாழ்கிறவர் அதை செய்வாரா? நீங்கள் போயிட்டு 3 தடவை சுற்றுங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சடங்காச்சாரத்தை பண்ணுங்க, 3ஆவது நாள் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவிக்குரியவர் அதை பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்போ ஆவிக்குரியவர் பண்ணாத போது மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பார்த்து, இவர் நாங்கள் காலங்காலமாக செய்து கொண்டு வர்றதை இவர் வேணான்றார். இவர் ஒன்றும் புரிந்து கொள்ளாதவர். அவர் உண்மையாகவே அவங்க தான் புரிஞ்சுக்கல. ஆக்சுவலாக அவர் ஏன் வேணான்னு சொல்கிறாரு, எதுக்கு வேணான்றாரு, ஏன் அதை பண்ணக்கூடாதுன்றாரு, இவங்களுக்கு தான் புரியல. இவங்க தான் அப்படி செய்யணும்னு சொல்கிறவங்க தான் எந்தபடி இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் பைபிள் வாசிக்கட்டும், என்ன தான் ஜெபம் பண்ணட்டும், சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்களை செய்யணுன்றவங்க யார் கிடையாது. கண்டிப்பாக ஆவிக்குரியவர்கள் நம்ம தெளிவாக இருக்கணும். ஒரு ஆவிக்குரியவன் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஆவிக்குரியவர்களாக தான் நடந்து கொள்ளும். இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு தான் ஒரு ஆவிக்குரியவர்களாக வாழும். அருமையான ஒரு வசனம் அது. அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து வாழ்கிறான். நாம் ஏற்கனவே படித்த கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிப்போம் பாருங்கள். அங்கேயும் ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள். 6:1 பாருங்கள். சகோதரரே, ஒருவேளை நான் ஆவிக்குரியவராக இருக்கிறேன், ஆனால் இன்னொருத்தர் ஆவிக்குரியவராக இல்லை, என்ன பண்ணலாம்? நான் தான் ஆவிக்குரியவன் குற்றப்படுத்திட்டு போயிடலாமா? ஒரு பொறுப்பு இருக்குதுதான், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் ஒருவேளை ஒருவன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், ஒருவேளை ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் என்ன பண்ணணும்? பல நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தில் சிலர் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிறவர்கள் தவறி போகிறாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பயங்கர கோபம் வரும் அவங்களுக்கு. நான் ஒரு பரிசுத்தமாக வாழறேன், நீ இவ்வளோ பாவம் செய்கிறேன்னு பயங்கர கோபம் வரும். ஆனால் ஆவிக்குரியவர் அப்படி செய்ய மாட்டார். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாராம் தெரியுங்களா? தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் முதல்ல என்ன குவாலிட்டி இருக்கணும் ஆவிக்குரியவர்களுக்கு? சாந்தமுள்ள ஆவி. மிரட்டுறதுனாலையோ, கோவப்படுறதுனாலையோ, அவமானப்படுத்துறதுனாலையோ, அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி நம்ம கட்டளை கொடுக்கறதுனாலையோ ஒருவரை ஆவிக்குரியவராக மாற்ற முடியாது. ஒரு ஆவிக்குரியவருக்கு முதல்ல சாந்தமுள்ள ஆவி தேவை. பாருங்கள், ஆவிக்குரியவர்கள் பிரிவினை பேசக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். எவ்வளோ வசனம் படிக்கிறோம் பாருங்கள். அப்போ இங்கே சொல்கிறாரு, ஒரு ஆவிக்குரியவருக்கு என்ன வேணுமா? சாந்தமுள்ள ஆவி. அந்த சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து. நான் ஆவிக்குரியவர், நான் எதுக்குங்க எச்சரிக்கையாக இருக்கணும்? நீங்கள் கடைசி வரைக்கும் ஆவிக்குரியவர்களாய் வாழும்படிக்கு என்னவாயிருங்க? பிரியமானவர்களை, ஆவிக்குரியவர்களாய் இருப்பது என்ற ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம்? ஆவிக்குரியவர்களாய் வருவது என்பதே தேவனுடைய திட்டம். அதனால தான் புதிய உடன்படிக்கை என்ற ஒரு ஆவிக்குரிய சட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கேட்டு விசுவாசித்து அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம்.
ஆவிக்குரியவர்களாய் மாறுகிற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சிந்தனை இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நாம் ஜீவிக்கணும், எப்படி மற்றவர்களை அந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரணுன்ற சத்தியத்தை நாம் படித்தோம். கடைசியாக ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான சொல்கிறார், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஆவி எப்படி இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். உள்ளான மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட எப்படி தான் இருக்கணும், உற்சாகமாக தான் இருக்கணும். மாம்சம் வாழ்க்கை சோர்ந்து போகலாம், பொருளாதார குறைபாடு, கடன், மற்றவர்கள் நம்மை மனஸ்தாபப்படுத்துவது, சோர்ந்து போகலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். பாருங்கள், ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே எப்படி இருங்க, அனலான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருங்க, சோர்ந்து வடிந்து சோர்ந்து அல்லது பலவீனமாக ரொம்ப ஒரு 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 குறுகிய எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆவியில் அனலாயிருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரிஸ்காக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, உற்சாகமாக இருங்க. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் அவர்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவர்கள் வாழும் பொழுது, மரணப்பரிந்த உண்மையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். ஆக நாம் இப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக.